வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக நடந்து முடிந்த காவலர் துறை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொஷினோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிக்சராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்களான்னு தெரியும். அதுக்கு ஒரு சொல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா பிக்சராகவும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் மூலிமா ஆல்ரெடி காவலர் துறையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆனது கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்ச அந்த ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆனது கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சரும் சரி, நான் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஷின் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே வரும். அட்டன் பண்ணாதவங்களுக்கும் கிரேஸ் மார்க் வந்து இந்த முறை வரும். எப்படி கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் இந்த 8 கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். லைஃபுக்கு ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ கொஷின் பாருங்கள். ஒன்று, திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெறும் பகுதி எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தில் எந்த பகுதியில் அமையும்? வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. வாத்துகளோட கணக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா G8லேருந்து எந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இடைநீக்கம் பண்ணியிருக்காங்கன்ற கணக்கு. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில்லாதது எது? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம். இந்த கொஷின்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஷின் எடுத்து பாருங்கள். நான் எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ மார்க் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது. கொஷின் யார் கம்மியாக போட்டிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 50 மார்க் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் ஆட் ஆகும். 55க்கு மேலே போட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 கொஷின் ஆட் ஆகும். 2 கிரேஸ் மார்க் வந்து ஆட் ஆகும். அது ஏன் 2 மார்க் ஆட் ஆகுதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிளியராக போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் கிரேஸ் மார்க் வந்து 8 மார்க்கு எனக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கொஷினை பார்த்தீங்களான்னு தெரியும். அந்த 8 கொஷினில் நீங்கள் எது தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த தப்பு பண்ண கொஷினுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கானது ஆட் ஆகும். அதே மாதிரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக படிச்சிருப்பாங்க, மாற்றி ஆப்ஷன் போட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய மார்க் ஆட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இந்த பிடிஎஃப். ஸோ தேங்க்யூ, நன்றி.